ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சாண்ட்விச் அதுவும் ஆம்லேட்டில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் உள்ளி, கேரட்டு, அடுத்து எக்கு தேவை. அடுத்தது உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை கேஸ் ஆன் பண்ணி தண்ணியில் வேக வச்சிடலாம். ஏன்னா அது உருளைக்கிழங்கு வேக நிறைய நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதில் இருக்க டைமில் நம்ம உள்ளியை தோல் உடைச்சி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாட்டு. அதுக்கப்புறம் கேரட் கட் பண்ணக்கே கொஞ்சம் கஷ்டங்க. நான் வேறு எனக்கு கட் பண்ணக்கே தெரியாது. நீங்களே பாருங்களா, ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணுவேன். அது கட் பண்ணி முடிக்க முன்னாடி உருளைக்கிழங்கே வெந்துட்டு பாருங்களா. சரி, அதுக்கப்புறம் கொதிச்சப்புறம் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து வெளியே வச்சுட்டோம். ஆனால் வெளியே வைக்கல, தண்ணியோடு எடுத்து தான் கீழே இறக்கி வச்சோம். ஏன்னா அது நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம பிரெட் தானே பண்ண போகிறோம். பிரெட்டை பச்சையாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினோன்னா பிரெட் ரொம்ப டீப் ஃப்ரை ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். நான் இப்படி ஃப்ரை பண்ண போகிற டீப் ஃப்ரை மாதிரி கரிஞ்சு இருக்கு பாருங்கள். ஏன்னா நான் எப்போதுமே கேஸ் சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கூட்டி வைப்பேன். அதனாலே அது கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் பிரெட்டை கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தின்னணும் போலே இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வரிசையில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே தக்காளியையும் சாண்ட்விச்சுக்கு மேலே வைக்க கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொதிச்ச தண்ணியிலேருந்து எடுத்தால் கை சுடும். அதனால் அதை கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்ச பிறகு அதை மேல் தோலை உரிச்சிடுவேன். நாங்கள் தோல் போட்டுறாதுங்க, அது வயிறு சரியில்லாமல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் பெருசாட்டே கட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம கை வச்சு பிசைய தான் செய்வோம். அதனால அதை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சிட்டனாலும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் திண்ணைக்கு எரிப்பு கொஞ்சம் உணப்பாக இருக்கும். அது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதே மாதிரி சின்ன சின்னதாட்டு இது எப்படி சொல்லக்கு, சின்ன தோசை மாதிரி கொஞ்சம் பெரிய தோசை, அந்த இட்லி மாதிரி இருக்கும். இதை இப்படி இட்லி மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸை பின்னியும் ஆன் பண்ணி தோசைக்கல்லில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெயில் இப்போ வீற்றி நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பொடியுது. நமக்கு அப்படி பொடியக்கூடாது. நமக்கு ஓரளவாவது இப்படி அழகாக வரணும். அப்போ தானே நம்ம சாண்ட்விச்சுக்குள்ளே வச்ச முடியும். அதனால அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். ஏன்னா அதில் கிடைக்க காய்கறி எல்லாம் வியாபனம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் வேறு இடையில தின்னு பார்த்தேன், நல்லா தான் இருந்து. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து அதை நாங்கள் முட்டையில் கொஞ்சம் உப்பு கூட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு பிரெட் ஆம்லேட்டுக்கு எது முக்கியம், நமக்கு ஆம்லேட் போட முட்டை தான். அதுக்கப்புறம் முட்டையை அடித்து ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டு அதை நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் பற்ற வச்சுட்டோங்க. பற்ற வச்சு முட்டையை பெருசாக விரிக்கணும். அதான் ரவுண்டு ஷேப் இல்லாமல் செவ்வக ஷேப்பில் விரிச்சிக்கிட்டு அப்போ தான் நமக்கு பிரெட்டை வைக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டை கொஞ்சம் வெந்த உடனே அதுக்கு மேலே பிரெட்டையும் வச்சு நம்ம ஆல்ரெடி தான் ரெடி பண்ணி வச்சோமே, உருளைக்கிழங்கு போட்டெல்லாம் ஒரு பர்கர் மாதிரி அதுக்குள்ளே வச்ச மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் அப்படியே மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தக்காளி, கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதையெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இனி ஒரு பிரெட்டையும் வச்சிடணும். இப்போ பாருங்கள், பிரெட் சாண்ட்விச் மாதிரி கரெக்டாக நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டு அடுத்தது அதுக்கு மேலே நம்ம சட்டாப்பையை வச்சு அந்த எக்கை அப்படியே மறித்து வச்சிடணும். மறித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூட அந்த சட்டியில் அப்படியே வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சூடாகின பிறகு அதை அப்படியே எடுத்து ஒரு சாசரில் வச்சு வெட்டினா சின்னதாக இருக்குங்க, நல்லா வெட்ட முடியாது. அதனால அதை அப்படியே விரிஞ்ச பிளேட்டில் மாற்றிக்கிட்டு கத்தியாலேயே தாங்க நாங்கள் வெட்டணும் 4 சைடும். என்கிட்ட தந்தாச்சுன்னா நான் எல்லாம் அப்படியே சாப்பிட்ருவேன். மனமே சூப்பராக இருந்துங்க. நான் உங்கள்கிட்ட உள்ளே எப்படி இருக்கும் அதனால தான் காட்டுக்கு அதை வெட்டினேன். நீங்கள் கடையிலலாம் 100-200 ரூபாய்க்கு சாப்பிடுறதோடைக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்களா, சூப்பராக இருந்துங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் பிரெட் ஆம்லேட் வீட்டில் செஞ்சுருக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். See you guys, next வீடியோவில் மீட் பண்ணலாம்.